யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் நம் ஜெபத்தை கேட்பவர். The one who hear our prayers. நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் இல்லை, நம்ம ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவரும் அவர் தான். ஜெபம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்ம செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால், அன்னாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அன்னாளுக்கு என்ன பிரச்சனை சொன்னால், அவங்களுக்கு குழந்தை இல்லை. வருஷம் அவங்க கணவரோடு அவங்க ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகும்போது, அப்போது அந்த தேவாலயத்துக்கு அவங்க போனாங்க. தேவாலயத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு சாமுவேலை பிள்ளையாக கொடுத்தார். ஆகையினால தான் அந்த சாமுவேலை அவங்க தேவாலயத்தில் வளர்க்கும்படி திரும்ப எடுத்துகிட்டு போய் அந்த தேவாலயத்தில் இருந்த ஏலி என்பவர்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களுடைய ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரு. ஆகையினால தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை தீர்க்கதரிசியா ஆண்டவர் எழுப்பி பயன்படுத்தினார். இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். யாபேஸ்னு ஒருத்தர் இருந்தார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும்னு ஜெபம் பண்ணார். அந்த சின்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவரை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை எடுத்தோன்னு சொன்னால், அவர் அநேக இடத்துக்கு பிரயாணப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு யாரெல்லாம் எப்போ கூப்பிட்றாங்களோ எல்லாருக்கும் பதில் அளிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். கண்ணு தெரியல, காது கேட்கல, வியாதியாக இருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறாங்கன்னு கூப்பிட்ட எல்லாருக்கும் அவர் பதில் கொடுத்தாரு. அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இது நடக்கவே நடக்காதுன்ற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இயேசுவை நாம் விசுவாசித்து அவர் இதற்கு செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறாரு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்ம அவர் நாமத்தினால கேட்கும் பொழுது கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை அவர் கேட்குறவரும் அதற்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏதோ ஜெபம் பண்ணுறோம், நம்ம உட்காடுறோம், பேசுகிறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணுறது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக தூப வர்க்கமாக எழும்போம். வேத தெளிவாக சொல்லுது. அப்போது அதை கண்டு ஆண்டவர் அதற்கு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது அதற்கு கேட்டு பதிலளிக்கக்கூடிய கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்பில் சிந்தி